ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறேன் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை ஃபஸ்ட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிஞ்ச கேள்வியை குறிச்சிட்டு தெரியாத கேள்வியை யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உனதருளே பார்ப்பான் அடியேனே, யாரிடம் யார் கூறியது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. கொஸ்டின் நம்பர் 2, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. தேர்ட் கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் வித்துவங்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பால் வலு அமைதி. நெக்ஸ்ட் வந்துட்டு திணை வலு அமைதி. ஃபோர்த்து கொஸ்டின், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இலா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். யார் எழுதியிருக்காங்கன்னா பாரதியார். இப்பாடல் அடியில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மரபு வலு அமைதி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின், ஆண் குழந்தையை வாடி செல்லம் அல்லது பெண் குழந்தையை வாடா செல்லம் என்று கொஞ்சுவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பால் வலு அமைதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் செவன்த்து, தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை குறிப்பிடும் வளா நிலை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தென்னந்தோப்பு. நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி, திணை வலு அமைதி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, என் தங்கை வந்தாள் என்று பசுவை குறிப்பிடுவது. நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி, சங்க இலக்கியங்கள் ஐந்திணைகளுக்குமான ஒழுக்கங்களை இரு திணைகளும் பயன்பெற எடுத்தியம்புகின்றன. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான வரியை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதனோட உயர்திணை திணை வந்துட்டு உயர்திணை அக்ரிணை. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி, ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர் நாளை இந்தியா வருகிறார் என்பது டேஸ் வலு அமைதின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கால வலு அமைதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பறவைகள் குன்றுகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா விடை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை பல வின். நெக்ஸ்ட்டு பெண்கள் குழந்தைகள். இது வந்துட்டு உயர்திணை பலர்பால். தேர்ட் வந்துட்டு படித்தனர் பறந்தன. இது வந்துட்டு முன்னிலை பெயர்கள். ஃபோர்த் வந்துட்டு நீங்கள், நீவீர், படற்கை வினைகள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 2, 4, 3, 1. 12th கொஸ்டின், வெட்டிய மரங்கள் ஈடாக டேஸ் நட்டனர். ஆப்ஷன் இ, மரக்கன்றுகள். நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு ஒரு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மென்பொருள். நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி, பெப்பர் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஜப்பானிய வங்கியின் இயந்திரம் மனிதன். நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, திராவிட வேதம் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பெருமாள் திருமொழி. நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி, மீளா துயரம் டேஸ். இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த இடத்துல லா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு குறில் வந்துச்சுன்னா பெயரெச்சம், அதே வந்து நெடிலில் வந்துச்சுன்னா அது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக வரும். 17வது கேள்வி, தன்பெயல் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, குளிர்ந்த மலை. நெக்ஸ்ட்டு 18வது கேள்வி, இலா டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். நெக்ஸ்ட்டு 19வது கேள்வி, மனிதனால் செய்ய இயலாத செயல்களை செய்யும் திறன் படைத்தது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ரோபோக்கள். நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி, தனிநபர் கணினி தோன்றிய ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 1980.
நெக்ஸ்ட்டு 21வது கேள்வி, இவ்வுலகை மிகுதியாக ஆளும் ஒரு தொழில் நுட்பமாக கருதப்படுவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ செயற்கை நுண்ணறிவு. நெக்ஸ்ட்டு 22வது கேள்வி, இயல்பான மொழி நடையை உருவாக்க பயன்படும் மென்பொருள்களின் பெயர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வேர்ல்ட் ஸ்மித். ரொம்ப ஃபேமஸான ஐபிஎம் கம்பெனியோட கொஷின் கொடுத்துருக்காங்க. 23வது கேள்வி, ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வாட்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள நாடு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சீனா. நெக்ஸ்ட் 25வது கேள்வி, இத்தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியதின் காரணமாக டேஸ் இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ செயற்கை நுண்ணறிவு. நெக்ஸ்ட் கேள்வி, காரணம் கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூற்று இலா என்பது உரையாடு மென்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து இதனை இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட்டு 27வது கேள்வி, இதழியலில் செயற்கை நுண்ணறிவு செய்துள்ள குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களில் ஒன்று டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இயல்பான மொழி நடை. நெக்ஸ்ட்டு 28வது கேள்வி, உலக அளவில் அதிகம் விற்பனையாகும் ரோபோ டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பெப்பர். இது வந்துட்டு ஜப்பானோட இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 29வது கேள்வி, இலா மென்பொருள் ஒரு வினாடிக்கு உரையாடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 10,000. நெக்ஸ்ட்டு 30வது கேள்வி, பண்டைய தமிழர் அடிக்கடி வணிகத்திற்காக சென்று வந்த சீன நகரம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஸ்வான்சவ். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்பூன் என்பதற்கான இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் ஆ திறன்பேசி. இந்த மாதிரி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க, ஃப்ரிட்ஜுக்கு கேட்குறாங்க. இந்த மாதிரி கரெக்டான இப்போ நம்ம தமிழில் என்ன வேர்டு விட்டுருக்கோங்களோ அந்த பேரை வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்குங்க. அது ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 32வது கேள்வி, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் டேஸ் ஆம் திருமொழியாக உள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 5ஆம் திருமொழியாக உள்ளது. நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி, பெருமாள் திருமொழியில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 105. நெக்ஸ்ட் கேள்வி 34வது, குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கிபி 8ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு 35வது கேள்வி, குலசேகர ஆழ்வாருக்கு மாயந்தால் மீளா துயர் தருபவர் டேஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வித்துவங்கோட்டு இறைவர். நெக்ஸ்ட்டு 36வது கேள்வி, நெக்ஸ்ட்டு உணதருளே பார்ப்பான் அடியேனே யாரிடம் யார் கூறியது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. நெக்ஸ்ட்டு பரிபாடல் கீழ்காணும் எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 8 தொகை நூல்களில் வந்துட்டு 1. நெக்ஸ்ட்டு 38வது கேள்வி, இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 24. நெக்ஸ்ட் கேள்வி 39, சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பரிபாடல். நெக்ஸ்ட்டு 40வது கேள்வி, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலை எழுதியவர் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 41வது, ஓங்கு என்ற அடைமொழியை கொண்ட சங்க இலக்கிய நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பரிபாடல். இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு 42வது கேள்வி, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ற தொடரில் இடம் பெற்றுள்ள வலுவமைதி முறையே டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கால வலுவமைதி.
ஏன்னா இங்கே வந்துட்டு நாளை அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு கால வலு அமைதி. நெக்ஸ்ட்டு 43வது கேள்வி, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் ஆகும். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ வலா நிலை ஆகும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 44, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்ற அடியிலும் இடம்பெற்றுள்ள வலு அமைதி முறையே டேஸ். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மரபு வலு அமைதி. நெக்ஸ்ட்டு 45, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் ஆகும். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ வலு. 46வது கேள்வி, திணை டேஸ் வகைப்படும். விடை வந்து ஆப்ஷன் ஆ 2 உயர்திணை அக்ரிணை. நெக்ஸ்ட்டு 47வது கேள்வி, பால் திணையின் உட்பிரிவு டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 5. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின்பால், பலர்பால். அதுதான். நெக்ஸ்ட்டு 48வது கேள்வி, வாடா ராசா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பால் வலு அமைதி. நெக்ஸ்ட்டு 49வது கேள்வி, இடவலு அமைதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் ஆ இந்த பாப்பா தூங்க மாட்டாள் என்று தன்னையே குழந்தை குறிப்பிடுவது. இதுதான் வந்துட்டு ஆன்சர் இடவலு அமைதிக்கு. நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி, சிங்கம் குறைக்கும் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மரபு வலு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.